ஹலோ. ஹலோ மேம். எஸ் மேம், ஆக்சுவலா உங்களோட 1 இயர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுக்காக உங்க டீம் கிட்ட நான் பேசியிருந்தேன். அது அந்த பிரைஸ் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. ஸோ நீங்க ஏதாவது எனக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி பண்ண முடியுமா? ஓகே. ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் இப்போ கரண்ட்லி பண்ணிட்டுருக்கிற இதே க்ரோத்தை அடுத்த வருஷம் நீங்கள் பண்ணாமல் இதை விட பெட்டராக க்ரோ பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா இருக்காதா? நல்லா இருக்கும் மேம். ஓகே. ஒரு 10 டைம்ஸ் க்ரோ பண்ணால் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் மேம். ஓகே. ஹவ் அபவுட் 5x growth? அமேசிங்கா இருக்கும் மேம். ஓகே. 10 டைம்ஸ் 5 டைம்ஸ் இல்லை, ஒரு 2 டைம்ஸ் க்ரோ பண்ணால் கூட உங்களுக்கு என்ன க்ரோத் வருமோ அதை விட ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் நீங்கள் 1 இயர் கோச்சிங் ப்ரோக்ராமுக்கு பே பண்ண போகிறீங்க. 2x growth உங்களுக்கு ஓகேவா? ஸ்டில் இட்ஸ் கிரேட் டீல் மேம். ஓகே. நீங்கள் 2x க்ரோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்ஸ் வருமோ அதை விட நீங்கள் எனக்கு பே பண்ணுறது ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஸ்டில் கேன் ஐ கெட் சம்திங் பெட்டர் மேம்? திஸ் இஸ் த பெஸ்ட் யூ கேன் கெட். ஏன்னா எங்களுடைய ரிசல்ட்ஸில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. வி கிவ் யூ பெஸ்ட் ரிசல்ட்ஸ், பட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ். பிகாஸ் நீங்கள் இதற்கு சரியான ப்ரைஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுடைய கமிட்மெண்ட்டும் சரியான அளவில் இருக்கும். ஓகே மேம், ஐ வில் கெட் த லிங்க் அண்ட் ஐ வில் பே இட் நவ் மேம். ஷூர், கம் அண்ட் லெட்ஸ் க்ரோ யுவர் பிஸ்னஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். தேங்க்யூ. பீப்புள் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு பே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட்ஸ். பீப்புள் ஆர் ரெடி டு பே.